இது வந்து சூர்யா ஃபிலிம் கம்பெனி. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அன்பாக்சிங் வீடியோ. இது வந்து வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இதை பற்றி நாங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அடுப்பு வாங்கி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இதில் எந்த இஷ்யூமே வந்தது கிடையாது. இந்த கினாபு மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கினாபு வந்து இப்படி ஆட்டோமேட்டிக்காக இது இக்னிஷன் இது இப்படி பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இப்படி வெளியே வராது. இது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கினாபை கழட்டிட்டு நம்ம இந்த இடத்துல லீக் ஆகிற பால் இதெல்லாம் லீக் ஆகும் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல போய் அடைச்சிக்கும். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் விட்டோம். இந்த ஷேக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேக் இருக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் விட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் இந்த டைட்டு வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. அப்புறம் ஆயில் விட்டதுக்கப்புறம் இந்த டைட்னஸ் வந்து சரியாயிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டாக ஈஸியாக இருக்குது. சவுண்டு முதல்ல அதிகமாக வந்துச்சு, இப்போ சவுண்டு கம்மியாக தான் வருது. ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் இக்னிஷன் வாங்கலாமா இல்லை மேனுவல் இக்னிஷன் வாங்கலாமாங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சுன்னா என்ன கேட்டால் பெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. வாங்கி 2.5 வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஆட்டோ இக்னிஷனில் பிரச்சனை வந்ததே கிடையாது. லைட்ரு வாங்குற செலவு மிச்சம். இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ண வந்து மேனுவல் இக்னிஷனு 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு லைட்ரு வாங்குற செலவு அதிகமாக இருக்கும். அதுவும் காஸ்ட்லி இதுவாக தான் வாங்குவோம். அப்படி இருக்கும்போது இது வந்து நாங்கள் ஆட்டோ இக்னிஷன் வாங்கினதுல வந்து இது வரைக்கும் இந்த 2 பர்னருமே எங்களுக்கு இது வரைக்கும் அந்த வாங்குற இந்த பிரச்சனை இல்லவே இல்லை. இந்த லைட்ரு வாங்குற பிரச்சனை இல்லவே இல்லை. இந்த ஆட்டோ இக்னிஷன் வந்து எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கல, நல்லா யூஸ் ஆகுது. சில பேர் இதை க்ளீன் பண்ணுறது வந்து தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து பியூர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால அது வாங்கும்போது விலை அதிகமாக கொடுத்து தான் நான் வாங்கினதுனால, பியூர் எஸ்எஸ் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வாங்கும்போது காசு எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் வாங்கினோம். சரி, வாங்கும்போது இது மற்ற ஸ்டவ்வோட இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். இன்றைக்கி வரைக்கும் இதில் இந்த துரு பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை, நல்லா பக்காவாக இருக்குது. க்ளீன் பண்ணால் நல்லா ஈஸியாக க்ளீன் ஆகிடுது. கொஞ்சமாக திட்டாலாம் ஆனது கிடையாது. பேக் சைடில் நாங்கள் பெரும்பாலும் அந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறது இல்லை. பேக் சைட்லேயும் அந்தளவுக்கு அந்த துரு பிடிக்கிற பிரச்சனை எதுவும் இல்லை. ஆக்சுவலி பிளாக் சைடில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாங்கள் க்ளீன் பண்ணாட்டி கூட இந்த இடத்துல இந்த துரு பிடிக்கிற பிரச்சனை இல்லை. இதுவே இது பியூர் எஸ்எஸ் இல்லை அப்படின்னா அதிகமான துருக்கள் இருக்கும், அதிகமாக துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது அந்த இஷ்யூ இல்லை அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த கினாப்பு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லாவே உழைக்குது. ஸ்லிப்பு அந்தளவுக்கு ஸ்லிப் ஆகிறது இல்லை. வெயிட் அதிகமாக வைக்கும்போது ஸ்லிப் ஆகிறது இல்லை. எக்கு வந்து ஸ்லிப் ஆகிற அந்த பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு ஸ்லிப்பும் ஆகலை, நல்லாவும் இருக்குது. லைட்ரு இது வரைக்கும் அந்த கேஸ் வாங்கும்போது எங்களுக்கு கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் அந்த லைட்ரு நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம், யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தூக்கி போட்டிருக்கோம். இன்றைக்கி அர்ஜென்ட்டு வேணால் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக. அந்தளவுக்கு லைட்ரு வாங்குற செலவு ரொம்ப ரொம்ப மிச்சம். ஆரம்பத்தில் இது மேனுவல் இக்னிஷனுக்கும் ஆட்டோ இக்னிஷனுக்கும் ஒரு 300 தான் எக்ஸ்ட்ரா வருது. அந்த 300 தாராளமான ஒர்த்து இது. இது பேர் நாங்கள் க்ளீன் பண்ணும்போது அழிஞ்சிருது, அதனால் உங்களுக்கு இதில் காட்ட முடியல. சூர்யா ஃப்ளேம் தான். அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்லணும். இதை பற்றி சொல்லணும். இப்போ வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வாங்கலாமா ஸ்டீல், இது இல்லாமல் இரும்பு ஒன்று வரும். இந்த இரும்புக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இதோட டியூரபிலிட்டி, இந்த லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் எந்த இஷ்யூமே வரல. இது சின்ன ஷேக்கிங் கூட வந்தது கிடையாது. இது வரைக்கும் ஒரு ஷேக்கிங் வரதில்லை. இதில் எதுலேயுமே இது ஷேக் வரல. பர்ஃபெக்டாக இருக்குது. கழுவுறது க்ளீன் பண்ணுறதும் நல்லா இருக்குது. துரு பிடிக்காது. லைஃப்பும் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் இதோட பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் அதே போல் இதுவும் இதில் வந்து ரவுண்ட் இல்லாமல் ஸ்கொயர் டைப்பில் வரும். அது வாங்கினீங்கன்னா இதோட அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ரவுண்டில் என்ன இஷ்யூலாம் இல்லை, ரவுண்டோட அது இன்னும் பெட்டராக இருக்கும் தான் சொல்ல வரேன். இப்போ இது ரவுண்டு வாங்கினாலும் என்ன விஷயம்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டீல் குண்டா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா லைட்டாக கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற கொஞ்சம் ஃபீல் கிடைக்கிது. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஆனது கிடையாது. இருந்தாலும் சில டைம் லைட்டாக, அவ்வளோதான். அதனால் இதில் இந்த மாதிரி இந்த அடுப்பில் கொஞ்சம் அகந்தமான பாத்திரம் வச்சா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி தெரியும், ஆனாலும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது அகண்ட பாத்திரம் வச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுவும் ஸ்டீலுங்கிறனால கொஞ்சம் வழுக்கிற மாதிரி ஒன்று ஃபீல் கிடச்சிது. நீங்கள் அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிறத வேணால் ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸ்டீல்லே ஸ்கொயர் டைப்பில் வருது. இந்த இடங்களில் வந்து இந்த துரு பிடிக்கிறது மட்டும் சில விஷயங்கள் கொஞ்சம் நேரத்தில் கழுவுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த துருக்கள் மட்டும் கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் அது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இந்த துரு பிடிக்கிறதுனால இது வந்து டேமேஜ் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை. பர்னரும் வந்து நல்லா உழைக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது கொடுக்கும்போதுனால ஹெவியான பர்னர் தான் கொடுத்துருந்தாங்க. ஹெவியான பர்னர் நல்லாவே வேலை செய்யுது. நீங்கள் ஒருத்தரையும் அடுப்பு க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு, இது டேமேஜ் ஆகிடுச்சு, இது மாற்றணும் அப்படின்னா இதை கழட்டணும். அப்போ இது கழட்டுறதா இருந்தால் இந்த இடம் துரு பிடிக்காமல் இருந்தால் தான் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும்.
அதனால் நீங்கள் ஒரு ஒருத்தர் க்ளீன் பண்ணும்போது இந்த இந்த நட்டு சுற்றி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நீங்கள் சமையல் எண்ணெய் கூட இந்த இடத்துல விட்டு கொஞ்சம் துரு பிடிக்காத அளவுக்கு இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் இதை ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு அந்த இடம் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நட்டை கழட்டவே முடியாத அளவுக்கு ஆகிடும். இந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் பைப் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கமும் பைப் ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல பைப் உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஆப்ஷன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீ இந்த இடத்துல கூட அந்த பைப் வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நீ பைப் இழுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அதே மாதிரி வாங்கும்போது அவங்க விளம்பரத்தில் சொன்ன மாதிரி ப்ளூ ஃப்ளேம் தான் இன்றைக்கி வரைக்கும் இது ப்ளூ ஃப்ளேம் தான் வந்துட்டுருக்கு. கேஸ் காலியாக வர அந்த கடைசி சுச்சுவேஷனில் மட்டும்தான் கொஞ்சம் ஆரஞ்சு ஃப்ளேம் வரும். மேக்ஸிமம் இது ப்ளூ ஃப்ளேம் தான் எரியுது நல்லாவே. விளம்பரம் கொடுக்கும்போதே அவங்க டிவிலையும் விளம்பரம் கொடுக்கும்போதே சரி, ஃப்ளிப்கார்ட்டில் நாங்கள் பார்க்கும்போது இது வந்து ப்ளூ ஃப்ளேம் அப்படிங்கிறதுல தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ ஃப்ளேம் தான் உங்களுக்கு கேஸோட எக்கனாமி லைஃப் நல்லா வரும். இன்னும் நல்லா உங்களுக்கு கேஸோட அந்த இது கேஸ் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வரதுக்கு நல்ல காரணம். நல்லாவும் எரியும், நல்லா சீக்கிரமும் குக் ஆகும், கேஸும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளூ ஃப்ளேம் நல்லா எரியுது பாருங்கள். ரெண்டு அடுப்புமே சரி இன்றைக்கி வரைக்கும் அந்த ப்ளூ ஃப்ளேம் நல்லாவே இருக்கும். ப்ளூ ஃப்ளேம் அடுப்பு அந்த எரியிற அந்த லென்த்தும் சரி, அடுப்பு இந்த எரியிறதுல எந்த ஒரு இஷ்யூ வரைக்கும் வந்தது கிடையாது.